4000 RPM. இங்கே தான் ராக்கெட், ட்ரையம்ஃப் ராக்கெட். ஏபிஎஸ் வந்து பக்கா ஒர்க் ஆகுது கைஸ். வணக்கம் நண்பர்களே. ஸோ ஃபைனலாக ட்ரையம்ஃப் ட்ரைடன் வந்து டெஸ்ட் எடுத்துட்டேன். ஆல்ரைட், சரி நான் உங்களுக்கு ஓட்டிட்டு இப்போ சொல்கிறேன் நான். வாவ், பியூட்டி. எஸ், ஸ்டாண்ட் ரொம்ப லைட்டாக இருக்குது. த்ரீ சிலிண்டர். பா, என்ஜின் வந்து அப்படியே பட்டர் ஸ்மூத். ஆல்ரைட், ஸோ பைக் வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஒரு குட்டி, ஒரு 3 சிலிண்டர் பைக் மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப குட்டியாக, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பைக்கு. ஆனால் நான் த்ரோட்டலே கொடுக்கல, வண்டி போயிட்டே இருக்குது. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பைக்கோட நேம் என்னென்னு நான் சொல்ல, திஸ் இஸ் ட்ரையம்ஃப் ட்ரைடண்ட். ஸோ வாக் அரவுண்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உட்காந்த வரைக்கும் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். சீட்டு குஷன் இல்லை, ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது உட்காரதுக்கு. அட் த சேம் டைம் ரைடிங் போச்சர் வந்து அப்ரைட், அது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் ரைட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு போஸ்டர். டியூக் 390 இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு போஸ்டர். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து மெனுவர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்மூத், ரொம்ப ஸ்மூத். இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 2000 RPM மேலே போல் 3rd கியரில் இருக்கேன். அண்ட் ரைடிங் மோட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரோட்டில் இருக்கேன். இந்த வண்டியில் 2 ரைடிங் மோட் இருக்குது. ஒன்று வந்து ரோடு, இன்னொன்று வந்து ரெயின். நான் இப்போ ரோட்டில் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், செம்ம ஃபன்னாக இருக்குது காய்ஸ். 3000 RPM போகும்போதெல்லாம் வாங்க. நான் இப்போ வந்து டிராஃபிக்கில் இருக்கேன். ஃபஸ்ட்டு டிராஃபிக் உடச்சிட்டு வெளியே போயிடும். சைடு மிரர், குட் ஜாப், சூப்பராக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல்லி டிஜிட்டல். இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்குது, ரைடிங் மோட் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஹியர் வி கோ. எஸ், பா, ஸோ ட்ரையம்ஃபை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சூப்பரான பிகினர் பைக் அப்படின்னு சொல்லலாம். 3 சிலிண்டர் என்ஜின், பட் உங்களுக்கு வந்து குழந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பயங்கரமான டிராஃபிக்கில் வந்துட்டேன். இங்கே வந்து நம்ம யூ-டர்ன் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே நீங்கள் மேனுவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் எனக்குன்னா சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோட டோ தான் கீழே லேண்ட் ஆகுது. பிரேக் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர் இல்லை. அண்ட் கிளச் வந்து மாடரேட்டர், ரொம்பவும் லைட் கிடையாது, ரொம்பவும் ஸ்டிஃப் கிடையாது, மாடரேட்டடாக இருக்குது. ஒரு சூப்பரான 3 சிலிண்டர் கம்யூட்டர். இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.5 lakhs வருது. ஆக்சுவலாக அது கலரை பொறுத்து, கலர் வந்து இதுதான் வந்து அதிகமானது. இதுக்கப்புறம் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 8,37,000 சம்திங் வருது. எஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது வெளிச்சத்துலையுமே. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து 12:30 மணி சன்லைட்டில் இருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்லா தெரியுது. இது வந்து இன்டகிரேட்டடு சுவிட்ச் ஹசார்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மோடு மாற்றுறதுக்கு பாருங்க, சர்வீஸ் இன்டர்வல், ஃபியூல் ஸ்டேட்டஸ், ட்ரிப் 1, மெயின் மெனு, ஃபியூல் லோ, நேவிகேட், ட்ரையம்ஃப் ஆப். ஸோ ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் நேவிகேஷன் செட் பண்ணிக்கலாம். ஹார்னு, இண்டிகேட்டர்ஸ். ஹியர் வி கோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர். இது ஆக்சரிஸில் வருது. அண்ட் இது எல்லாமே வந்து ஆக்சரிஸில் வருது. என்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் என்ஜின் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க.
அங்கே பாருங்கள், அங்கே ஃப்ரண்ட் ஃபோக் கார்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆக்சரி செட்டப்பில் தான் வருது. அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க குயிக் ஷிஃப்டர் இதில் இருக்குது காய்ஸ். குயிக் ஷிஃப்டர் வந்து நீங்கள் கிளச் பிடிக்காமல் ஆக்சிலரேட் கொடுக்கும்போதே ஷிஃப்ட் பண்ண முடியும். அது மாதிரி டவுன் ஷிஃப்ட்டும் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சரிஸில் தான் வருது, ஸ்டாக் லெவலில். ஃப்ரண்ட்டில் வந்து 120 செக்ஷன் டயர், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 180 செக்ஷன் டயர். ஸோ க்ரிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி ஓடிடும். ஸோ டேர்னிங் ரேடியஸ் இவ்வளோ தான். ஹியர் வி கோ. இவ்வளோ தான் டேர்னிங் ரேடியஸ். நல்லா படுக்க வச்சுருக்கேன். ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் கியர். ஓ மை காட், பா 4000 RPMலாம் ரீச் பண்ணிச்சுன்னா வண்டி கையை விட்டு அப்படியே புட்டிக்கிட்டு போகுது. ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும் நீங்கள் 3 சிலிண்டர் பைக்ஸ்லாம், எஸ்பெஷலி ட்ரைம்ப்பில். வேறு லெவலான ரிஃபைன்மெண்ட்டு, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு. பைக்கோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக மற்ற பைக் ரைட் பண்ணுறது இதுக்கும். ஸோ நல்லாவே வந்து பிளான்டடாக இருக்குது ரோட்டில். அப்படியே ரோடு அப்படியே அணைச்சிக்கிட்டே போகுது வண்டி. சவுண்டுமே நல்லா இருக்குது. சவுண்டு. ஸோ நான் இங்கே போகிறேன். இங்கே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எஸ் guys, here we go. So 4000 RPM. இங்கே தான் ராக்கெட், Triumph ராக்கெட். ஸோ 6 கியர் டிரான்ஸ்மிஷன் இந்த வண்டியில். 4th கியரில் இருக்கான். 4000 RPMலாம் பார்த்தீங்கன்னா பிரிக்குது வண்டி அப்படி. guys, வேறு லெவலான பிரேக்கிங் கண்ட்ரோல். ஃப்ரண்ட்டில் வந்து 2 டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்துட்டு சிங்கிள் டிஸ்க். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஸ்பீடு வந்து போகிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து பயங்கரமான கண்ட்ரோல், பயங்கரமான இன்ஸ்டன்ட் பிக்கப்பு. பா ஒன் 180 செக்ஷன் டயர் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். சீட்டுன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சீட்டு வந்து நார்மலாக அந்த ஃபேம் இருக்குங்களா, இதில் எல்லாம் ஃபேம் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது சீட். ஆனால் உட்காந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராக இருக்குது சீட்டு. என்ன மெட்டீரியல்னு தெரியல, அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட பவர் டெலிவரி வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் 3 சிலிண்டர் BS6 கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 5th கியரில் இருக்கேன் நான். ஸோ வந்து 45 வரைக்கும் என்னால் போக முடியுது லோ ஸ்பீடு. அட் த சேம் டைம் பிக்கப் பாருங்கள் 5th கியர்லேயே. எவ்வளோ சூப்பராக பிக்கப் இருக்குது பாருங்கள். கியர் வந்து நீங்கள் சும்மா ஷிஃப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து பைபாஸில் இந்த வண்டியை ரைட் பண்ண முடியும். பட் என்னென்னா விண்டு ஷீல்டு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே திஸ் இஸ் நாட் ஃபார் க்ரூசிங். அது வந்து ஒரு ஸ்ட்ரீட் பைக்கு. 39 5th கியரில். என்ன டிசைன், கியர் இடிக்கல, அது ஜரம் போயிட்டுருக்கு. ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி மாதிரி இருக்குது வண்டி, ரொம்ப ஈஸியாக. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். ஸோ ஐ திங்க் இதோட சர்வீஸ் சென்டர் வந்து 10,000 km ஒன்ஸ். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். டேங்க் வந்து ரொம்ப நேராக இருக்குது. இங்கே ஹோல்டு பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது.
4000 RPMக்கு மேலே போச்சு அப்படின்னா வண்டியோட நேச்சரே அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கார்னரிங்லாம் வேறு லெவலில் போகலாம். காய்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தெரில இது உங்களுக்கு கோப்ரோவில் வந்து எந்த அளவுக்கு இதோட இன்ஸ்டன்ட் பிக்கப்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸு, அவ்வளோ இன்ஸ்டன்ட் பிக்கப். ஸோ வண்டி நான் உங்களுக்கு நிறுத்தி சுற்றி காமிக்கிறேன் வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வண்டி வந்து உங்களுக்கு காமிக்கவே இல்லை. ஆக்சுவலாக சென்னையில் வந்து மழை பெய்யுது. ஏபிஎஸ் வந்து பக்கா ஒர்க் ஆகுது கைஸ், சூப்பராக ஒர்க் ஆகுது ஏபிஎஸ். அண்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டுறதுக்கு வண்டி வந்து சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப போட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெரி நிம்பிள் வண்டி வந்து ரொம்ப நிம்பிள். ஸோ வண்டி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இதான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ரியரில் வந்து 180 செக்ஷன் டயர், ஃப்ரண்ட்டில் வந்து 120 செக்ஷன். ஆக்சுவலாக இது பிரம்போவில் நிசின் கேலிபர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக் சோவா சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி ரெட்ரோ ஸ்டைல் ஹெட்லைட். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்டர்பெல் எக்ஸாஸ்ட். மிச்லின் டயர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பிரியோலி கிடையாது. மிச்லினோட க்ரிப்பும் நல்லாயிருக்கு. அண்ட் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க ரியரில். ஸோ சீட் கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த டேங்க் பேட் வந்து அக்சரிஸ் ஸ்டாக் கிடையாது. ஸோ ட்ரையம்பில் இருக்கிற ஒரு அஃபோர்டபுளான வண்டி இப்போதைக்கு, எல்லாத்தோட ரேட்டு கம்மி அண்ட் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறையா நான் சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வாங்க திரும்ப நான் ரைட் பண்ணுறேன். ஓட்டிகிட்டே இருக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் ஸ்டார்ட் சுவிட்ச். இதில் நீங்கள் வீலிங்லாம் பண்ணோன்னா சூப்பராக பண்ணலாம். ஃபஸ்ட் கியரில் 4000 RPMலாம் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் வீல் வந்து அப் ஆகிக்கும். Here we go. ஸோ ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக இருக்குது. சுவிட்சஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லாவே டச்லாம் ரொம்ப ஃபெதர் டச் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா எஸ், நான் இவ்வளோ நேரம் ஓட்டினதுக்கப்புறம் இப்போ தான் ஹீட் வர ஆரம்பிக்குது. பட் எனிவே எதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பெரிய ரேடியேட்டர் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஹீட்டை வந்து இது பண்ணிடும். உங்களுக்கு 2000 RPM வரைக்கும் வண்டி வந்து இன்ஜின் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்மூத்து, பட்டர் ஸ்மூத்து. ரொட்டேட் ஆகிறது தெரில, குழந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளலாம் ஓட்டணுன்னா தாராளமாக அங்கே பாருங்கள் 2000 RPMக்குள்ளேயே நீங்கள் வந்து ஓட்டலாம். சும்மா நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நல்லாவே கியர் ரேஷியோ நல்லாயிருக்கு. அதிகமான கியர்லேயும் வந்து லோ ஸ்பீடு போக முடியுது. அட் த சேம் டைம் நீங்கள் 5th கியர்லேயும் பிக்கப் எடுக்க முடியுது. 39லேருந்து பிக்கப் எடுக்க முடியுது. ஆல்ரைட் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலான்னு தெரில. ஸோ இந்த வண்டிலாம் ஓட்டுறதுக்கு வந்து சத்தியமாக NH தான் வேணும். சிட்டிக்குள்ளலாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. எனிவே பட் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.
ஆல்ரைட், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.